வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் டைம் வந்து கைட்டு வந்து வாங்கிட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால வந்து டெக்கத்லானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது மக்களே. இது வந்து துணி காய வைக்கிற ஸ்டாண்டு. அது மேலே வச்சு கிளிப்பு வச்சு தான் பிரிக்கிறோம். காத்தாடிக்கு சேதாராமம் இருந்தால் சரி. பேக்கிங் வேறு லெவலுங்க. பாருங்க, பொறுமை தாங்க முடியாமல் பேப்பரை கிழிச்சிட்டேன். இதில் இவ்வளோ பேக்கிங்கு. இந்த பேப்பர் வந்து நமக்கு தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ இது பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு உள்ள வந்து இது ஒன்று இருக்கு. அடுத்தது இது வந்து ஹேண்டிலுங்க. பேக்கிங்கு வேற லெவலில் இருக்குதுங்க. இதை வந்து எங்கே ஒன்றும் தெரியலையே. இதில் வந்து 1 2 வச்சு இங்கே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட்ல இங்கே ஒன்று இருக்கு. இதை கொடுத்துட்டா இது முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இது துணி கலந்த மாதிரி பேப்பர்ல இருக்கு. ஆமா, அதுல இருக்கு. இதுலயே வந்து ஒரு நாட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பறக்க விட போறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நூல் வந்து பறக்க விடுறது வந்து ஓகே தான். ஆனா இந்த நூல் நம்ம கிட்ட இல்லை. அதுக்கு நியர்பையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நூல் வாங்கியிருக்கோம். ட்ரைன் நூல்னுவாங்க. இந்த புக்கு பைண்டிங் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இதோட கட்டிப்போம். ஓகேங்க, நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி விடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கீழே பத்து காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது பார்த்தோன்னே எல்லாம் கழுகு நினைச்சு பறக்குறாங்களா என்னன்னு தெரியல. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி மிதமான காத்தா இருந்தா கரெக்டா பறக்குறாரு. காத்தாடி பிரச்சனை இல்லைல்ல, காத்து தான் பிரச்சனை. ஏன்னா போன தடவை இதே மாதிரி தான் பார்த்தோம் நம்ம. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காத்து ஒரே சைட்ல அடிச்சதுன்னா ஓகே. அதாவது இந்த சுத்தி அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து காத்தாடி வந்து பறக்காது, கீழே விழுந்துடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி தான் நடக்குது. பாருங்க, பறந்துட்டே இருக்கு. பாருங்க, பையன் மசார் பண்ண போறான். காத்து மாறுதா பாருங்க, அவ்வளவுதான். அது பாருங்க, மாத்தி போட்டு பார்க்கலாம். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம மாத்தி போட்டு பார்ப்போம், ஒரு டவுட்னாலதான். பாருங்க, ஓகேங்க. இது எல்லாமே நல்லதா இருக்கு, நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, காத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது எடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் காத்து கம்மியா இருக்கும்போது நம்ம எடுத்து இந்த வீடியோ போடுவோம். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து டெக்கத்லான்ல வந்து வாங்குது. இதோட ரேட் வந்து 699.
ஆர்டர் பண்ண மறுநாளே வந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல பேப்பராக இருக்குது. இதை விட இன்னொன்று இருந்ததுங்க. அது வந்து 1000 அந்த ரேஞ்சில் போகுது. அதுலேயே வந்து எல்லாமே வந்து அந்த லைனு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது பேப்பரோ இல்லை மைக்காவோ அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு கிளாத் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பையன் துடிக்கிறான் பறக்கிறதுக்கு. ஆனால் பறந்தா வந்து கீழே வந்து பத்துக்கிறான். ஒரு நாள் காற்று இல்லாதப்போ இதை விட்டு, காற்று கம்மியாக இருக்கும்போது விட்டு காட்டுறோம். ஏன்னா அதிலே போட்டிருந்தாங்க, காற்று வந்து இந்த சுழண்டு அடிக்கிற மாதிரி இல்லைன்னா அதிக காற்று இருந்ததுன்னா வந்து இவர் வந்து மக்கார் பண்ணுவாருன்னு அதிலே போட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறாரு. இந்த காத்தாடியும் நம்ம வாங்கின பேப்பர் காத்தாடியும் அதுவும் வந்து கம்பேரிசன் பார்க்கணும். நீங்களே பார்க்கும்போது தெரியும். காற்று கம்மியாக இருக்கும்போது வந்து அடுத்த வீடியோவில் வந்து இந்த காத்தாடியும் ப்ளஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும்ல அந்த காத்தாடியும், பேப்பர் காத்தாடி, அதுவும் வந்து கம்பேரிசன் வீடியோ ஒரு நாள் போடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.